கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்களும் பிள்ளைகளும் குடும்பமுமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே சிறந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற உங்களுக்கு தக்கபடி நன்மை செய்வார். உங்களுக்காய் அவர் முன்மாரியையும் பின்மாரியையும் செய்து உங்கள் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுவது நிச்சயம். அதிலே மாற்றம் ஒன்றுமே இல்லை. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் கிருபைகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனாலும் இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் வேதத்திலே அநேக பகுதிகளிலே நம்முடைய அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பன குறித்தெல்லாம் மிகவும் திட்டமும் தெளிவுமாக அநேக காரியங்களை திஷ்டாந்தமாய் அல்லது நேரடியான விளக்கங்களோடு தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் நீண்ட கால ஜெபம் கேட்கப்படுவதற்கான 4 வழிமுறைகளை குறித்து தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனிடம் ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சிஸ்டமேட்டிக், அதாவது விதிமுறைகளோடும் கற்பனைகளோடும் கட்டளைகளோடும் நீதி நெறிகளோடும் வாழ வேண்டிய ஒரு அற்புதமான கட்டமைப்பின் வாழ்க்கை. நிச்சயமாகவே ஒரு காரியத்தை நாம் உறுதியாய் நம்ப முடியும். நாம் வேதத்தின்படி, வேத வாக்கியங்களின்படி, கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஜெயம் உண்டாகும். நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தோற்று போவதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிற கேள்விப்படுகிற எல்லா தேவ வார்த்தைகளுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அது அக்னியாய் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். நிச்சயமாய் அந்த அற்புதமான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அற்புதமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த வழிமுறைகளை குறித்து நாம் தியானித்தோமானால், முதலாவது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற நல்ல தேவ பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டும். மூன்றாவதாக, உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும்படியாய் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். ஒரு மனம் திரும்புதலே, உங்கள் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்புமே உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கான திறவுகோல். அதுவே உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களுக்கான திறவுகோலாய் அல்லது திறந்த வாசலை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதத்தின் காரியமாய் அது இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை. நான்காவதாக, நீங்கள் தேவனை தேடும்படியாய் உங்கள் முகத்தை தேடி நீங்கள் ஒருமனப்பட்டு அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவரை கண்டடைவீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் ஜெபங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நிச்சயமாய் நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். நன்றாக கவனியுங்கள். இந்த தேவதாசனாகிய அற்புதமான ஒரு தேவ மனிதனுடைய குமாரன் தாவீது என்கிற அற்புதமான ராஜாவுடைய ஒரு அருமையான குமாரனாய் காணப்பட்ட ஏகபுத்திரனாய், அவருடைய செல்ல பிள்ளையாய் தேவனாலும் தாவீதாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதமான அந்த சாலமோனுக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை அவருக்கு சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நாமும் அந்த அற்புதமான வழிமுறைகளை பின்பற்றி நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை பதிலாக பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. சாலமோன் இப்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது 2 நாளாகமும் 7 பார்த்தீர்களே ஆனால்
அந்த மனிதன் ஜெபிக்க தொடங்கியதுமே ஐயா வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியது. அது மாத்திரமல்ல, அது எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி மாத்திரமல்ல, இங்கே அதே ஒரு அற்புதமான அக்கினி சாலமோனின் பலிபீடத்திலே, சாலமோனின் தேவாலயத்திலே இறங்கி வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான தேவ மனிதன் கர்த்தருக்கு, தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து ஐயா நடக்க வேண்டிய நெறிமுறைகளின்படி எல்லாம், நீதி நெறிகளின்படி எல்லாம் நடந்து தேவ சமூகத்திலே கடந்து வந்த பொழுது கர்த்தரே சாலமோனுக்கு தரிசனமாகி அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் ஒரு நாளும் தோற்று போகாத தேவ ரகசியங்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஐயா எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாத மழையும் இதுவரை பெய்யவில்லையே, வானம் அடைக்கப்பட்டது போல் காணப்படுகிறதே, எங்கள் தேசம் அழிக்கப்பட்டு எங்கள் குடும்பம் அழிக்கப்பட்டு விடுவது போல் பல்வேறு பிரச்சனை எங்களை சுற்றிலும் காணப்படுகிறது. எங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொள்ளை நோய்களை போல் இருக்கிறது. எங்கள் சரீரத்தை வருத்துகிற வியாதிகளும் துன்பங்களும் நோய்களும் கஷ்டங்களும் எங்களுக்கு கொள்ளை நோய்களை போன்று எங்களை சுற்றிலும் இருக்கிறது. எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் என்று தெரியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நிச்சயமாய் கவனியுங்கள். 2 நாளாகமும் 7:13 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து, அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு, அல்லது என் ஜனத்திற்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது இந்த காரியங்களை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பாருங்கள், மழையே இல்லாதபடி, ஆசீர்வாதமான மழையே இல்லாதபடி உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் சொந்த ஜீவிதம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஒருவேளை கடினமும் கஷ்டமும் உபத்திரமும் நிறைந்ததாய் இருக்கலாம். மழையே இல்லை ஐயா, செழிப்பே இல்லை, பசுமையே இல்லை, தண்ணீரே இல்லை, எல்லாம் வறண்டு போனது போல் காணப்படுகிறது. வானம் அடைக்கப்பட்டது போல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் குடும்பத்திற்கும், என் கையின் பிரயாசங்களிலே, என் ஊழியங்களிலே வானம் அடைக்கப்பட்டது போல் ஒரு சூழ்நிலை. அப்படியா இருக்கலாம் ஒருவேளை. இன்னும் கவனியுங்கள். ஐயா, எங்கள் வீட்டை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகள் எல்லாம் புறப்பட்டு வந்தது போல், வெட்டுக்கிளிகளாய் எங்கும் அறி திரிகிற பொல்லாதவர்களின் கூட்டம் எங்கள் குடும்பத்தை, என்னை, என் பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடும் போல் தெரிகிறதே. என்ன செய்யலாம் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை கொள்ளை நோயோ, வலியோ, வேதனையோ கூட உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நானே மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கும் பொழுதும், அல்லது தேசத்தை, குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை அழிக்க வெட்டு கிளிகளை போன்றவைகளுக்கும் கட்டளை இடும் பொழுதும், அல்லது என் ஜனத்திற்குள்ளே, என் பிள்ளைகளுக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுதும், மைட்டி காட், அது எப்படி வந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இதற்காக இந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், கடன்கள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது பிள்ளைகளுடைய காரியங்களிலே காணப்படுகிற பல்வேறு உபத்திரவங்களில் இருந்து எப்படி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் அதற்குத்தான் ஒரு அற்புதமான வழியை கர்த்தரே சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. முதலாவது, அந்த நாட்களிலே இருந்த தேவ பிள்ளைகளுக்கு, சாலமோன் என்ற அற்புதமான மன்னனுக்கே கர்த்தர் தரிசனமாகி இந்த காரியத்தை சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இதை நிச்சயமாய் நீங்கள் கடைபிடிக்க போகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாய் முடிவை, வெற்றியை, மகிழ்ச்சியை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்பதிலே மாற்றமில்லை. அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது, முதலாவது உங்களை நீங்களே தாழ்த்துகிற அந்த அற்புதமான காரியத்திற்கு, அந்த லெவலுக்கு, அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படும்.
பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்பட ஆயத்தமாகிவிடும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்க ஆயத்தமாகிவிடும். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவாதி தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்க ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவரே உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். தாழ்மையாய் பொறுமையாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஐயா, நீடிய ஆயுசோடு அவர்கள் கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொண்டு பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது, தாழ்த்துகிறதோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் இரண்டாவதாய் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நிச்சயமாய் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஓ மைட்டி காட், வேதம் முழுவதும் சொல்லப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம், அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்களும் செழிப்பும், ஓ ஓ வாழ்க்கையின் வசந்த காலமும் எப்படி வரும் என்று கேட்டீர்களே. ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுக்கே கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பெரிதும் அதி அற்புதமுமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக வந்து சேரும் என்பதிலே மாற்றமே இல்லை. இன்னும் மூன்றாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். நான்காவதாக, அந்த மனம் திரும்புதலோடு நீங்கள் தேவனுடைய முகத்தை தேட வேண்டும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் நிச்சயமாய் அவரை தேடினவர்கள் கண்டடைவார்கள். நிச்சயமாய் தேடுகிற உங்களுக்கு அது கொடுக்கப்படும். தேடுகிற, கேட்கிற, தட்டுகிற உங்களுக்கு அது கொடுக்கப்படும். நீங்கள் அதை கண்டடைவீர்கள். நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் சாலமோனோடு, என் ஜனங்கள், உன் நாட்டில் உள்ள நீ முதற்கொண்டு எல்லோரும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்கள் என் முகத்தை தேட வேண்டும். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். ஓ மைட்டி காட், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய், நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்தும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உண்மையான மனம் திரும்புதலோடு நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது, இந்த 4 வழிமுறைகளும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஜெயம் கொள்ள செய்யும். நீங்கள் வேண்டின, விரும்பின எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க பண்ணும் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், உங்களை தாழ்த்துங்கள். ஐயா, நான் நீதிமான், நான் கெட்டிக்காரன், நான் இதையெல்லாம் செய்தனே, நான் இப்படி எப்படியெல்லாம் உபவாசிக்கிறேன், அல்லது இப்படி எல்லாம் நீதியாய் வாழுகிறேன் என்று அவருக்கு முன்பாக உங்களை உயர்த்தாதிருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அந்த ஆயக்காரனை போல பாருங்க, அந்த பரிசேயன் நின்று, கர்த்தாவே, நான் 3 தரம் உபவாசிக்கிறேன், நான் உம்முடைய கட்டளைப்படிகள் எல்லாம் நடக்கிறேன், உம்மையே உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவன் எதெல்லாமோ சொல்லியிருப்பான். ஆனால் இந்த ஆயக்காரனோ அவன் மார்பிலை அடித்துக் கொண்டு, ஐயா, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என் தெய்வமே, தகுதியற்றவனாய், நீதி இல்லாதவனாய், உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவனாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். என் ராஜாவே, என் ஜெபத்தை கேளும். ஐயா, என் கூப்பிடுதலுக்கு, விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். பாவியாகிய பிரயோஜனம் இல்லாத மனிதனாய் வந்திருக்கிற என் மீது கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் தேவனுடைய காதிலே எட்டினது. அந்த மனிதன் அற்புதமும் அதிசயமுமான பதிலை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இனி பாருங்க, என் ஜனங்கள் இப்படி எல்லாம் அழிவிலும் ஆபத்திலும் இருக்கிறவர்கள், அழிவையும் ஆபத்தையும் குழப்பங்களையும் சந்திக்கிறவர்கள், நிச்சயமாகவே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் விண்ணப்பங்களை, அவர்கள் வேண்டுதல்களை, ஜபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை முதலாவது மன்னித்து அவர்கள்
தேசத்திற்கு, குடும்பத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கே நான் சேமத்தை, மேன்மையை, மகிழ்ச்சியை, மனமகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்பேன். ஓ, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். இந்த ஸ்தலத்திலே என்கிற காரியத்தை நாம் இன்று நன்றாக சிந்திக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்டேட்டஸ்ல, இந்த வழிமுறைகள்ல, கர்த்தரே சொன்ன இந்த கற்பனைகளின்படி, வழிமுறைகளின்படி நீங்கள் அவர் முகத்தை தேடி மனம் திரும்பி உங்களை நீங்களே தாழ்த்தி அவரையே தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். இந்த வழிமுறை, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபம் போன்று இந்த வழிமுறையோடு நீங்கள் ஜபிக்கிற ஜபம் பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். பரலோகத்தின் பலகணிகள் உங்களுக்காய் திறக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகள் உங்களுக்காக திறக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அந்த அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்வீர்கள். பெற்று வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாய் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், ஐயா, நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லா ஜபங்களுக்கும் எங்களுக்கு பதில் கிடைத்தது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விருதாவாய் போகவில்லை. என் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பலித்தது. நாங்கள் நிச்சயமாகவே தேவ சமூகத்திலே மேன்மையும் மகத்துவமுமான காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவீர்கள். இந்த வழிமுறைகள் நன்றாய் கவனியுங்கள். இந்த வழிமுறைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வழிமுறைகள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள், வெற்றி சிறப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்படும். உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் இன்றல்ல என்றும் என்றென்றும் எப்பொழுதும் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒரு மகா பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே எந்த குழப்பமும், எந்த குழப்பத்தையும், எந்த குளறுபடிகளையும் அல்லது உங்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுமையையும் கஷ்டத்தையும் போடுவதற்கு இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாய் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். பாருங்கள், இந்த 4 வழிமுறைகளோடு இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களிலே நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். நிச்சயமாய் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். நீண்ட நெடுங்காலமாய் காத்திருந்த காரியங்களிலே இன்று இந்த அற்புதமும் அதிசயமுமான வழிமுறைகள் உங்களை வெற்றிக்கு ஏதுவாய், மகிழ்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏதுவாய் வழி நடத்தும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது ஜெபிப்போம். இந்த வழிமுறைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. நன்றாய் கவனியுங்கள். இந்த ஜபத்தை என்னோடு கூட ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜப வேளையில் எல்லாம் நீங்கள் ஜப சிந்தையோடு ஜபத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களோடு ஜபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாய் உங்கள் நீண்ட நெடுங்காலமான ஜபங்களுக்கு நிச்சயமாய் வழி பிறக்கும், பதில் பிறக்கும். நீங்களோ சந்தோஷமும் சமாதானமும் அடைவீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களையே நோக்கி இருக்குமா போலவும் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை தாங்களே தாழ்த்தி இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்தார்களோ, என்ன வேண்டுதல்கள் விண்ணப்பங்களோடு வந்தார்களோ, என்ன அழுகையோடும் கண்ணீரோடும் வந்தவர்கள் இருக்கிறார்கள். நோய்கள் வியாதிகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, இன்னும் நடக்காத திருமணங்கள், இன்னும் நடக்காத வேலைகள், இன்னும் கிடைக்காத வேலைகளும் கான்ட்ராக்டுகளும் கிடைக்க வேண்டுமே. வாழுவதற்கு ஒரு வழியே இல்லை. அல்லது என் குடும்பத்திலே இத்தனை பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம் என்ற எண்ணங்களோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமுமாய் மழை இல்லாதபடி அடைக்கப்பட்ட வானத்தை போகின்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் தெய்வமே, ஒருவேளை இவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கையை, தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கே கட்டளையிடப்பட்டிருக்கலாம். ஓ லார்ட், என் தெய்வமே,
அல்லது இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் இவர்கள் சொந்த ஜீவிதத்தையும் அளிக்கும்படியாய் கொள்ளை நோயை போன்றவர்கள் இவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கலாம். கொள்ளை நோயை போன்றவர்கள் இவர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது கொள்ளை நோயே வந்திருக்கலாம். ஆனாலும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சாலமோனுக்கு தரிசனமாகி சொன்ன அந்த அற்புதமான வழிமுறைகளின்படியே இன்று உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய சித்தத்தின்படியே வந்திருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தையின்படியே வந்திருக்கிறார்கள், உம்மையே விசுவாசித்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் மீதும் குடும்பங்களின் மீதும் இறங்கும்படியாய் மனதுருக்கத்தோடு இவர்களை நோக்கி பார்க்கும்படியாய் இன்று இவர்கள் ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய், எந்த குழப்பங்கள், கடன்கள், கஷ்டங்கள், வியாதிகள், மனக்குமுறல்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இன்றே மாறி போகும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே பரிசுத்தர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஐயா உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இன்று இந்த நல்ல வழிமுறைகளோடு முதலாவதாய் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களே ஐயா, உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களே, உண்மையான மனம் திரும்புதலோடு என் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, என் தேவனுக்கு மாத்திரமே பிரியமான காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறோம் என்ற எண்ணங்களோடு முழு பலத்தோடும் ஐயா, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் ஐயா, முழுமையாய் உம்மை தேடி உம்மையே தேடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், ஒரு உண்மையான மனம் திரும்புதலோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளின் ஜபங்களை கேட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே, நீர் இவர்கள் ஜபங்களை கேட்டு இவர்கள் பாவங்களை, குற்றங்களை, மீறுதல்களை மன்னித்து இவர்கள் தேசத்திற்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் சேமத்தை, மேன்மையை, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இனி இவர்கள் வேதனையோடும் துக்கங்களோடும் ஆய்ந்து தெரியாதபடிக்கு ஐயா, இவர்களை சுற்றிலும் இருக்கிற பல்வேறு வறுமைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாய் போன எல்லா துக்ககரமான சூழ்நிலைகள், வெட்ககரமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு காலும் குறையாதிருக்கும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படியே ஐயா, உம்முடைய சமூகத்திலே அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் சில வேளை நடு ஜாமங்களிலும் விழித்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் விண்ணப்பங்களுக்கு இன்றே பதில் கிடைக்கும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு ஐயா, இந்த முறைமைகளின்படி செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் அதிசயம் இன்றும் நடக்கட்டும் சுவாமி. இன்றே நடக்கட்டும். இந்த ஜப வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு மாபெரும் அதிசயத்தை, அற்புதத்தை கட்டளையிடுவீராக. ஓ லார்ட், மாற்றங்கள் உண்டாகட்டும், மறுமலர்ச்சிகள் உண்டாகட்டும், நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும், கிடைக்காத வேலைகள் கிடைக்கட்டும், போக விருப்பத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற விசாக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விசாவோ பெர்மிட்டோ பிஆரோ என்ன காரியத்திற்காக இவர்கள் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ இவைகளிலே இன்று ஒரு பதில் வரும்படியாய், இன்று ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு திரும்புதல் உண்டாகும்படியாய், இன்று ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இதிலே வந்திருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இனியும் நீண்ட காலம் காத்திருந்து சோர்ந்து போகாதபடி ஐயா, உம்முடைய அனுக்கிரகமும் கிருபையும் பரலோக தயவும் இவர்கள் மீது இறங்கி வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லார்ட். ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். நீர் அப்படியாய் எங்கள் ஜபங்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் என்ன வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு கதறலோடும் கண்ணீரோடும் வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஓ
உங்களால் ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் தேவ சமூகத்தில் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணுமே, கிருபையாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார். என்ன நடந்தால் என்ன என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தால் என்ன? ஐயா, மழையே இல்லாதபடி வானம் அடைக்கப்பட்டாலும் சரி, தேசங்கள் எல்லாம் தேசங்களை குடும்பங்களை அழிக்க வெட்டுக்கிளிகளை போன்றவர்களும் வெட்டுக்கிளிகளுமே வந்தாலும் என்ன? ஓ, கொள்ளை நோய்களை போன்றவர்களும் கொள்ளை நோயே வந்தாலும் என்ன? நீங்கள் நிச்சயமாய் இந்த வழிமுறைகளோடு தேவ சமூகத்திலே வருவீர்களே ஆனால், இந்த வழிமுறைகளோடு இந்த ஸ்தானத்தில் நின்று தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் கூப்பிடுதல்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. உங்கள் மீதும் உங்கள் மதில்களின் மீதும் அவர் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார். உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்படும், விண்ணப்பங்களுக்கு பதில் வரும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியமும் அதிசயமுமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.